இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் இன்னைக்கு வைரலாக போகிற டல்கோனா காஃபி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 3/4 கப்பு பால் மில்க்கு, ஐஸ் க்யூப்ஸ் தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர். இப்போ ஒரு பவுல் எடுத்து இல்லை 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டுக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூனு ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர் நல்ல சூடாக இருக்கணும். இப்போ ஒரு விஸ்க் எடுத்து நான் நல்லா விஸ்க் பண்ண போகிறேன். நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த விஸ்கால் நம்ம நல்லா கலக்கணும். நல்ல க்ரீமி பேஸ்ட்டாக வரணும். கைவிடாமல் நல்லா கலந்துட்டுருக்கணும். விஸ்க் பண்ணும்போது நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வரும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ பவுல் நம்ம சைடு கொஞ்சம் சாச்சா போல் வச்சு விஸ்க் பண்ணிக்கணும். இன்னும் நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வரணும். நல்லா விப் பண்ணிக்கணும். அது பாரு, இந்த மாதிரி வரணும். நல்லா இதுதான் கரெக்டான டெக்ஸ்சரு. விப்புடு காஃபி கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து அதில் தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ் போட்டு இப்போ அந்த டம்ளரில் 3/4 டம்ளருக்கு பால் ஃபில் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, 3/4 டம்ளர் தான். பாலுக்கு மேலே விப்புடு காஃபியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த காஃபி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த மாதிரி க்ரீம் இந்த மேலே டம்ளர் வரைக்கும் நல்லா போட்டுக்கணும். காஃபி க்ரீமை டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.